ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் சூப்பர் டேஸ்ட்டான நல்ல மொறு இருக்கக்கூடிய முறுக்கு செய்ய போகிறோம். இந்த முறுக்கு செய்யறதுக்காக நான் வந்து 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கூடயே வரமிளகா வேணால் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி பழுத்த மிளகா இருந்தனால அதை சேர்த்துருக்குறேன். அதே கப்பில் 1 கப்பு வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு இட்லி அரிசிக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு வந்து சரியாக இருக்கும். பொட்டுக்கடலை வந்து 1 கப் எடுத்துகிட்டு அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த அரிசியை வந்து மிளகாயோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இது கூட வந்து சீரகம், ஓமம், உப்பு இதெல்லாம் போட்டிருக்கிறேன். 2 கப்பு நம்ம அரிசி போட்டுக்கனால 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நமக்கு சரியாக இருக்கும். நமக்கு ஓமமும் சீரகமும் நம்ம எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் எடுத்து வச்சிருந்த பொட்டுக்கடலையை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி சலிச்சிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி பெருங்காயத்தூள் நம்ம சேர்க்கணும். நான் வந்து பெருங்காயத்தை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பெருங்காய தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவுக்கு வெண்ணெய் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் வெண்ணெய் சரியாக இருக்கும். நமக்கு வந்து 1 கப்பு அரிசிக்கு 1 டீஸ்பூன் வெண்ணெய் வந்து சரியாக இருக்கும். இன்றைக்கி நான் 2 டீஸ்பூன் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு எல்லாமே இதுக்கு சரியாக இருக்கும். பத்தாமல் போகாது, ஜாஸ்தியும் ஆகாது, கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து எல்லா மாவையுமே போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எள் இருந்துச்சுன்னா, கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எள் சேர்க்கலை. இந்த அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். நமக்கு மாவு ரொம்ப டைட்டாகவும் ஆகாது, ரொம்ப லூஸாகவும் ஆகாது, கரெக்டாக இருக்கும். இப்போ மீதி இருக்க மாவை நம்ம வந்து கொட்டி பிசைஞ்சிக்கலாம். எடுத்து வச்சுருந்த எல்லா பொட்டுக்கடலை மாவையுமே நம்ம அரிசி மாவோட சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு எண்ணெய் காய வச்சு சுட வேண்டியது தான். இதுக்கு எடுத்து வச்சுருக்க கடைசியாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க வெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் வெண்ணெயுமே சரியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த வெண்ணெயை சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக இருக்கும். அந்த மாவு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் மாவு பிசைஞ்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். மாவு நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு இருக்கும். கரெக்டாக இருக்கும். நமக்கு புளியறதுக்கு டைட்டாக இருக்காது, கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொட்டுக்கடலை முறுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவு வந்து நமக்கு சரியாக இருக்கும். முதல்ல நம்ம முறுக்கு அச்சில் போட்டு புளிஞ்சு பார்த்துக்கலாம் எப்படி வருதுன்னு. அந்த போச்சு அப்படின்னா நமக்கு வந்து நல்லா இருக்காது. எண்ணெய்க்குள்ளே போட்டோன்னா உதிர்ந்து போயிடும். இது வந்து கரெக்டாக இருக்குது. புளியறதுக்கு நமக்கு கட்டாகாமல் கரெக்டாக வருது. இனி வந்து நம்ம டேரெக்டாக எண்ணெய்க்குள்ளே புளிஞ்சாலும் சரி, இல்லை தட்டில் ஏதாவது புளிஞ்சு வச்சுட்டு நம்ம எண்ணெய்க்குள்ளே சேர்க்கறனா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தட்டில் புளிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. ஃப்ளேம் வந்து நல்லா ஹையில் வச்சுட்டு சுட்டால் தான் நமக்கு முறுக்கு நல்லா வரும். ரொம்ப மிதமான தீயாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து உதிர்ந்து போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தட்டில் புளிஞ்சிட்டு அதை எடுத்து நம்ம அப்படியே எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை புளிஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் வந்து 5 முறுக்கு போட்டுட்டேன். ஏன்னா நான் 1/2 லிட்டர் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு இந்த 3 முறுக்கு போட்டால் தான் சரியாக இருக்கும். அந்த சட்டியில் நான் வந்து 5 முறுக்கு போட்டதுனால இடைஞ்சலாக இருந்துச்சு வேகிறதுக்கு. ஃபஸ்ட் டைம் மட்டும் 5 போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் 3 தான் போட்டு எடுத்தேன். நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சுட்டு எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி ஒரு முறுக்கு கூட உடையாமல் நல்ல நீட்டாக வந்துச்சு. நல்ல சாஃப்டாக நல்ல மொறுன்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். நமக்கு இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். எல்லா புளிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம கரண்டியோட பின்னாடி பக்கம் கூட புளிஞ்சிட்டு அப்படியே நம்ம எண்ணெய்க்குள்ளே தூக்கி போட்டுடலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. நமக்கு 2 பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய்க்குள்ளே போட்ட உடனே திருப்பாமல் கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இது 5 முறுக்கு நான் ஒரே டைம் போட்டதுனால கொஞ்சம் வந்து நொறுங்குது. அடுத்த டைம்லேருந்து நான் 3 போட்டு காட்டுறேன் பாருங்கள். அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரு முறுக்கு கூட உடையாமல் நல்லா வந்துச்சு. நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நம்ம வந்து கடையில் போய் வாங்காமல் இந்த மாதிரி ஒரு 2 டம்ளர் அரிசி இருந்தால் போதும். இதில் 35 முறுக்கு வந்துச்சு. இந்த 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசியில் வந்து 35 முறுக்கு வந்தது. இதே மெத்தடில் வந்து நம்ம இட்லி அரிசிக்கு பதிலாக ரேஷன் அரிசி சேர்த்து செய்யலாம். இல்லை நம்ம சாப்பாட்டு புழுங்கலரிசி போட்டு செஞ்சாலும் நமக்கு இதே மாதிரி டேஸ்ட்டில் வரும். அளவு மட்டும் இதே அளவு நமக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 2வது செட்டில் வந்து
3 தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கூட உடையாமல் நீட்டாக வந்துச்சு. இதே மாதிரி நான் 3 3ஆக வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் பாருங்கள். சூப்பரான முறுக்கு நமக்கு பொட்டுக்கடலை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல சாஃப்டாக நல்ல மொறு மொறு மொறுன்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ நம்ம கடைசி செட்டு வந்து போட்டிருக்கிறேன். அவ்வளோ இதோட முடிஞ்சுது. நமக்கு எண்ணெயும் வந்து ரொம்ப குடிக்கல. பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான பொட்டுக்கடலை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கையில் எடுக்கும்போதே உடையுது பாருங்கள். அந்த அளவுக்கு பொறு பொருன்ட்டு நல்லா இருந்தது. சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் நமக்கு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.